ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆனது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விவசாயிகளுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி தரக்கூடிய நியூஸு. வாங்க என்ன நியூஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழகத்தில் புதிய அரசியல் அமைப்பானது இப்போ அமைந்திருக்கு. திமுக அதிமுக இது ரெண்டையுமே முறியடித்து தாவேகா வெற்றி பெற்று ஆட்சி பிடித்திருக்கு. தாவேகா கட்சியை ஆரம்பித்து 2 வருடங்கள் தான் ஆகுது. 2 வருடங்கள்லேயே ஆட்சி பிடித்திருப்பது இதுவே முதன்முறை என்று தமிழகத்தில் பெரும் பேசும் பொருளாக இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் தான் தற்போது தமிழகத்தினுடைய புதிய முதலமைச்சராக பதவியேற்று நிர்வகித்துட்டு வராரு. ஸோ இவருடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சர்ச்சையாகவே போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் மக்களுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணாலும், இன்னொரு பக்கம் இவர் செய்யக்கூடிய செயல்கள் சர்ச்சையாகவே போயிட்டுருக்கு. அதில் இவர் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தார். அந்த அறிவிப்பு வெளியிட்டிருந்ததை ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி நிறைவேற்றுவதற்கு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதில் விவசாயிகளுக்கு பாதி கடன் மட்டும் தள்ளுபடி ஆகும் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அறிவிப்புனால விவசாயிகள் கொந்தளித்து எங்களுக்கு முழுசாக கடன் தள்ளுபடி ஆகணும், இல்லைனா எங்களுக்கு கடன் தள்ளுபடி ஆக வேண்டாம், நாங்கள் உங்களுக்கு பணம் அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் போராட்டத்தில் ஈடுபட்டு விவசாயிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடும் அதிருப்தியை தெரியப்படுத்தியிருந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் இப்போ விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு முக்கிய நியூஸ் ஆனது வெளியாயிருக்கு. அது என்ன நியூஸ்னா, விவசாயிகள் வாங்கின கடன்கள் மொத்தமாக தள்ளுபடி ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஸோ வெளியான இந்த அறிவிப்பு பற்றிய தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கக்கூடிய ஒரு நியூஸ். சரி வாங்க இந்த நியூஸை பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கா, இந்த மாதிரி முக்கியமான நியூஸ்கள் எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதிகாரப்பூர்வமாக வெளியாயிருக்கா வெளியாலையா அப்படிங்கிறத எல்லாமே பார்க்கலாம். அதே போல் மகளிர்களுக்கு கூட சில முக்கிய அறிவிப்பானது வெளியாயிருக்கு. ஆக்சுவலி இந்த மாதத்துக்கான அந்த 1000 ரூபாய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏறிடுச்சு. ஸோ இந்த மாதமும் 2500 ரூபாய் ஏறல. அதனால் மகளிர்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது. எப்போ எங்களுக்கு 2500 ரூபாய் ஏறும், நீங்கள் சொன்ன வாக்கை ஏன் காப்பாற்றலை அப்படிங்கிற மாதிரி மகளிர்களுக்கும் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. அந்த அதிர்ப்புக்கு இப்போ விடை தெரியக்கூடிய விதமாக மகளிர் உரிமை தொகை பற்றிய சில முக்கிய விஷயங்களும் தற்போது வெளியாயிருக்கு. அதுவும் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு. ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி ஆவதை பற்றி ஷேர் பண்ணிடுறேன். ஏடா இதுதான் ரொம்ப இப்போ வைரலாக போயிட்டுருக்கக்கூடிய நியூஸ். விவசாயிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு கடன் தள்ளுபடி ஆனால் தான் கரெக்டாக இருக்கும், நாங்கள் மேலும் மேலும் திரும்ப கடன் வாங்கி நிறைய விவசாயத்தில் பண்ணி ஏமாந்துட்டுருக்கோம், திரும்ப எங்களால் கடன்கிற இதுக்கு போனால் எங்களால் விவசாயத்தை சரியாக பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி விவசாயிகள் அங்கங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. இதனால் விவசாயிகளுடைய கோரிக்கையை தமிழக அரசு ஏற்று இப்போ தமிழக அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது விவசாயிகளுக்கு கடன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழுசாக தள்ளுபடி ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ தாள்கள் வெளியாயிருக்கு. ஸோ கடன் முழுவதும் தள்ளுபடி ஆகிறது இப்போ அதிகாரப்பூர்வமாகவே வெளியானதுனால இந்த செய்தி இப்போ இன்ப அதிர்ச்சியாகவே வைரலாக பரவிட்டுருக்கு. ஸோ இதனால் விவசாயிகளிடையே இது ஒரு பெரிய சந்தோஷத்தையும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உருவாயிருக்கு. ஏடா சந்தோஷத்தையோடு எதிர்பார்ப்பு என்னன்னா, விவசாயத்துக்காக இந்த மாதிரி அவர் ஸ்டெப் எடுத்தது இன்னும் விவசாயத்துக்கு அவர் நிறைய நன்மை பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. இதெல்லாம் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாகக்கூடிய ஒரு விஷயம். தமிழகத்தில் விவசாயிகளுடைய நலனை கருத்தில் கொண்டு 2025 மே மாதம் முதல் நடப்பாண்டு பிப்ரவரி வரை கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்ற 14.43 லட்சம் விவசாயிகளுக்கு 5,932 கோடி அளவிலான பயிர்க்கடனை தள்ளுபடி செய்து தாவேக அரசு உத்தரவிட்டிருக்கு. ஸோ தள்ளுபடி பெற தகுதியான விவசாயிகளுடைய அதிகாரப்பூர்வ பட்டியலை
கூட்டுறவுத்துறை தற்போது வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியாயிருக்கு. விவசாயிகள் தங்களுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள பயிர்க்கடன் தொகை மற்றும் அது தொடர்பான முழுமையான விவரங்களை கூட்டுறவுத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.கூட்டுறவு.government.in என்ற முகவரியில் தங்களுடைய கணக்கு எண்களை பயன்படுத்தி எளிதாக அறிந்து கொள்ளலாம். ஸோ அதனால் உடனடியாக இதை ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தள்ளுபடி ஆகியிருக்கா அப்படிங்கிற விவரங்களை முழுசாக தெரிஞ்சுக்குங்க. தற்போது இந்த நியூஸ் தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ரொம்ப வைரலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரவிட்டுருக்கு. ஸோ இதை தொடர்ந்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது, எப்போ 2500 போடுவீங்க அப்படிங்கிறது தான். ஸோ மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதத்துக்கு 1000 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கணக்கில் ஏறிடுச்சு. ஸோ அதனால் இந்த மாதமும் காசு 2500 ஏறலையே அப்படிங்கிற மாதிரி பெண்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி எழுந்திருக்கு. அந்த அதிர்ப்புக்கு இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழக அரசு சில விளக்கங்களை விளக்கியிருக்காங்க. அதுவும் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், வாங்க அதையும் தெரிஞ்சுக்குங்க. அதாவது இப்போ நடப்பு வருடத்தில் பெண்கள் யார் யார் உண்மையாலுமே கஷ்டப்படுறாங்க அவங்களாம் கணக்கெடுத்து அதுக்கப்புறமேட்டு தான் அந்த 2500 போடப்படும் அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமாக ஒரு தகவல்கள் கசிந்திருக்கு. ஆக்சுவலி நிறைய பேர் ரேஷன் கார்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொருள் வாங்காமையே ரேஷன் கார்டை இது போல் காசுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு இருக்காங்களாம். ஸோ அதனால் அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்களெல்லாம் முதல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணம் பெறாத மாதிரி நீக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு யார் ரேஷன் கார்டை முழுசாக பயன்படுத்தி பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்கள பார்த்து இந்த 2500 பணம் போடப்படும் அப்படிங்கிற மாதிரி இப்போ தகவல்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கசிந்திருக்கு. இதற்கான ஏற்பாடுகளும் இதற்கான வேலைகளும் இப்போ தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதுனால இன்னும் ஓரிரு மாதங்களில் இதுக்கான முழு வேலைகளும் முடிந்து 2500 போடப்படும் அப்படிங்கிற மாதிரி உறுதியாக சொல்லப்படுது. ஆனால் 2500 போடப்படும், இப்போதைக்கு போடப்படாது. இப்போதைக்கு அந்த கணக்கெடுப்பு நடந்துட்டு இருக்குது. அந்த கணக்கெடுப்பு இறுதியில் தான் போடப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் கசிந்திருக்கு. அதனால் இன்னும் ஓரிரு மாதத்துக்கு 1000 தான் கணக்கில் ஏறும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நிறைய பேருக்கு கரண்ட் பில்லில் நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு இன்னும் தமிழக அரசு எந்த ஸ்டெப்பு எடுக்கலை அப்படிங்கிறது இப்போ ஒரு கேள்விக்குறியாகவும் போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக விவசாய கடன் தள்ளுபடி ஆனது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் புதிய நியூஸை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.